Saturday. In today's Gospel, for 1,000 years in thy sight are but as yesterday when it is past, and as watch in the night. Psalm 90, verse 4. Jesus feeds people. He is deeply interested in their physical well being also, not just their spiritual welfare. He insists upon feeding them that they don't faint on their way back. In Jesus, we have a compassionate Messiah and a caring parent who will never abandon his own. What is my response to his loving care? பணிகள் புரிய வந்தார், சீடர் பாதம் கழுவி பணிந்தார். அன்பை வளர்க்கும் உறவாய் இயேசு தன்னை ஈந்தார் உணவாய். அன்பை வளர்க்கும் உறவாய் இயேசு தன்னை ஈந்தார் உணவாய். பணிகள் புரிய வந்தார், சீடர் பாதம் கழுவி பணிந்தார். தொட்டதும் தீர்ந்தது தொழுநோய், சொல்லை கேட்டதும் அகன்றது அலகை. பீட்டதும் பழகியதப்பம், பீட்டதும் பழகியதப்பம், அதை பகிர்ந்ததும் நின்றது பசியே. பணிகள் புரிய வந்தார், சீடர் பாதம் கழுவி பணிந்தார். அழைத்ததும் பிறந்தது மாற்றம், அவர் ஜெபித்ததும் வந்தது உயிரே. அழைத்ததும் பிறந்தது மாற்றம், அவர் ஜெபித்ததும் வந்தது உயிரே. மன்னிப்பும் தந்தது மகிழ்ச்சி, மன்னிப்பும் தந்தது மகிழ்ச்சி, அதை உணர்ந்ததும் கனிந்தது வாழ்வே. பணிகள் புரிய வந்தார், சீடர் பாதம் கழுவி பணிந்தார். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. தயவுசெய்து அமருங்கள். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, சனிக்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் 5ஆம் வாரம். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவராய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருக்கிறாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும்
உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகைமையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்றார். ஆண்டவராய கடவுள் அவன் உருவாக்கப்பட்ட அதே மண்ணை பயன்படுத்த அவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். இவ்வாறாக அவர் மனிதனை வெளியே துரத்தி விட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா இறைவா, உமக்கு உமக்கு நன்றி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் பெயரே நமக்கு துணை. கடவுளின் ஆற்றலை நினைவு கூற மாந்தரின் உள்ளத்தில் இருந்து உனது நம்பிக்கை ஒருபோதும் நீங்காது. இதனால் இரவா புகழ் பெற கடவுள் உனக்கு அருள்வாராக, நலன்களால் உன்னை நிரப்புவாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இந்த மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவரிடம் ஒன்றுமில்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டின் மீது பரிவு கொள்கின்றேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கின்றார்கள். உண்பதற்கும் இவரிடம் எதுவுமில்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடுந்தொலைவிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்போது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி விட்டு பரிமாறும்படி தம் சீடரிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீது ஆசி கூறி பரிமாற சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாயிருந்த துண்டுகள் 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கிருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மனுத்தா பகுதிக்கு சென்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். They ate as much as they wanted. அவர்கள் வயிறார உண்டார்கள். பிரேசுல் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, அனைத்து நோயாளர்களுக்காக ஜெபிக்கின்ற நாளாக அமைகிறது. இவைகள் எல்லாம் நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தக்கூடிய வகையில், அதே சமயத்தில் பிறர் மீது கரிசனம் கொள்ளுகின்ற வகையிலே இந்த வழிபாடு அமைய வேண்டும் என்பதுதான் நிதர்சனம். வானவர் உணவிது வழிநடப்போருக்கும் உணவாயிற்றே. இந்த வார்த்தைகள் தாமஸ் அக்வினாஸுடைய வார்த்தைகள். வானவர் உணவிது வழி நடப்போருக்கும் உணவாயிற்றே. இந்த ஹெவன்லி ஃபுட் நமக்காக கொடுக்கப்பட்டது. உணவை பற்றி, நற்கருணையை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும், பிறருக்கும் இதை அறிவிக்க வேண்டும். இந்த மான்ஸ்டன்ஸ் நற்கருணை பேழை, அதனுள் இருக்கக்கூடிய நற்கருணை. ஆகவே இது பிரசாதமா?
யார் வேண்டுமானாலும் வாங்கலாமா? எப்பொழுது வேண்டுமானாலும் வாங்கலாமா? வீட்டுக்கு எடுத்துட்டு போலாமா? சின்ன பிள்ளைங்களுக்கு பெருத்த சந்தேகம், கடிச்சு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஃபாதர், நீங்க நன்மை வாங்கும்போது கடக்கு முடக்குன்னு மைக்கில் சத்தம் கேட்குது, நீங்க கடிக்கலாமா? கடிக்க கூடாது, இயேசுனுடைய உடலை கடிக்க கூடாதுன்னு. இப்படி பல வகையான எண்ணங்கள் அந்தந்த வயதுக்கு தகுந்தாற்போல், நாம் தெரிந்து கொண்டதற்கு ஏற்றாற்போல் இந்த நற்கருணையை பற்றி என்ன தெரிந்திருக்கிறோம்? மேலோட்டமாக பார்க்கின்ற வகையில, கேட்ட வகையில இப்படித்தான் இருக்கிறதே தவிர அதனுடைய ஆழத்தை உணர்ந்திருக்கிறோமா? இப்பொழுது பாருங்கள் என்னென்ன இக்னேஷியஸ் ஆஃப் ஆன்டியோக் என்ற அந்தியோக் இஞ்ஞாசியாருடைய வார்த்தைகள். யூக்கரிஸ்ட், the one bread that provides the medicine of immortality, the antidote for death, and the food that makes us live forever in Jesus Christ. தேவ நற்கருணை நம் வாழ்வின் உணவு, அது அளிப்பது அமரத்துவ வாழ்வின் மருந்து, மரணத்தின் மாற்று மருந்து, மேலும் அழியா வாழ்வின் நிலையான உணவாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நானே வாழ்வு தரும் அப்பம், வாழ்வு தரும் உணவு என்று சொன்ன ஆண்டவருடைய அந்த வாக்கு இந்த நற்கருணையிலே நிறைவு பெறுகிறது. He who splits his bread with the poor becomes a part of he who for us wanted to be poor. The Lord was poor, don't be afraid of poverty. ஏழைகளோடு உணவை பகிரும் பொழுது ஏழைகளோடு தன்னை ஐக்கியப்படுத்துவரின் பகுதியாக மாறுகிறோம். நம் ஆண்டவர் ஏழையாயிருந்தார், ஏழையாயிருக்க அஞ்ச வேண்டாம். இறங்கி வருதல், காண்டிசென்ஷன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய தனித்தன்மையே விண்ணகத்திலிருந்து மண்ணகத்துக்கு வந்தவர், மனிதனோடு மனிதனாக பழகியவர், வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார், நம்மோடு இருந்தார். He pitched his tent here. பங்கு தந்தையர்களுடைய முக்கியமான பணி என்ன? பங்கு தளத்திலே அவர்கள் இருந்து பணியாற்ற வேண்டாம். அந்த தளத்திலே அந்த மக்களோடு அங்கே இருக்க வேண்டும். உதாரணமாக அரியாங்குப்பத்தில் நான் தங்க வேண்டும், நான் பிஷப் ஹவுஸ்ல தங்கிக்கிறேன், எனக்கு அங்க வசதியா இருக்குது, ஏசி ரூம் இருக்குது, சிக்னல் கிடைக்கும். இங்க சிக்னல் கிடைக்கல, நான் அங்கே இருக்கிறேன், அரியாங்குப்பம் நான் வரமாட்டேன், அரியாங்குப்பத்தில் எனக்கு வசதி இல்லை அப்படின்னு சொன்னா சரியாகுமா? எங்க வேண்டுமானாலும் பங்கு தந்தை பங்கு மக்களோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்முடைய இன்ப துன்பங்களிலே பங்கேற்கிறார், நம்முடைய வீட்டில் இருக்கிறார். சில பேர் தங்களுடைய சாப்பாட்டற மேஜையில ஒரு அழகான படம் வச்சிருப்பாங்க. Jesus is our guest, our unseen guest. He sits on our table. He is unseen in our conversation. இயேசு பார்க்க முடியாத ஒரு விருந்தினராக எங்கள் வீட்டில் இருக்கிறார், எங்களோடு உணவருந்துகிறார், எங்களோடு அளவலாகுகின்றார், எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மையான விசுவாசம். ஐக்கியப்படுத்திக் கொள்ளுதல் இயேசுவை. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, பகிர்ந்து உண்டால் பசியாரும். மனிதனுக்கு மிக மிக முதல் அத்தியாவசியமான தேவை உணவு. உணவு, உடை, உறையுள், the basic needs. இந்த மூன்றும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரிதான், பெரியவங்களா இருந்தாலும் சரிதான். உணவு, உடை, உறையுள் மனிதனுக்கு தேவை. அது கொடுக்கப்பட வேண்டும், நிறைவடைய வேண்டும். அதற்கு அடுத்தால் போல பார்க்க முடியாத தேவைகள், அன்பு, மதிப்பு, ஏற்பு, பாதுகாப்பு, இவெல்லாம் பார்க்க முடியாது. இவைகளும் மனிதனுக்கு தேவை. இவ்வாறு படிப்படியாக மனிதனுடைய தேவைகள் பூர்த்தியாகும் பொழுதுதான் அவனுடைய உள்ளம் இறைவனை நோக்கி ஏங்கி செல்லும். கலைமான் நீரோடையை
நாடி செல்வது போல இறைவா என் உள்ளம் உம்மை நோக்கி நாடி வருகிறது. இல்லைன்னா எங்க சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு தான் போகும், எங்க துணிமணி கிடைக்கும், எங்க போய் தங்கலாம் மழை பெஞ்சா என்றுதான் மனிதனுடைய மனம் ஓடிக்கொண்டிருக்கும். அதன் பிறகுதான் அடுத்த தேவைகள். ஆகவே முதலில் பசித்த வயிறுக்கும் தவித்த வாய்க்கும் நான் உணவும் தண்ணீரும் கொடுக்கிறேனா? கொடுக்க வேண்டும். எனக்கு வேண்டும், மற்றவர்களுக்கும் வேண்டும். பகிர்தல் வேண்டும், பகிர்ந்து உண்டாள். Nothing begins and nothing ends, for that is not paid with mourn, for we are born in others' pain and perish in our own. துயரமின்றி எந்த துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. ஏனெனில் பிறர் துன்பத்தில் நாம் பிறர்க்கிறோம், நம் துன்பங்களில் அழிகிறோம். நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய தாய் பிரசவ வேதனையில் பெற்றெடுத்தார். வேதனையில் பிறக்கிறோம். இறக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய துன்பத்தில் வேதனையில் சாகிறோம். முடிவு இதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த இடைப்பட்ட காலத்திலே என்னுடைய வாழ்வை பிறருக்கு பகிரக்கூடிய வகையில், நன்மை செய்யக்கூடிய வகையில் நான் இருக்கிறேனா? அதற்கு ஆசைப்படுகிறேனா? அல்லது எனக்கு என்று சுயநலத்தோடு இருக்கிறேனா? சுயநலம் ஒரு நாளும் நமக்கு விடுதலையோ மகிழ்ச்சியையோ தராது, நிறைவையோ தராது. தேவதாய் எப்படி இந்த உலகிற்கு கிறிஸ்துவை கொடுத்தாரோ, கிறிஸ்துவினுடைய வழிமுறைகளை காட்டினாரோ, அவர் சொல்வதுபடி செய்யுங்கள் என்று அதை நம் சிறமேற்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக வாழ அருளையும் ஆசிரியம் வேண்டுவோம். சிறப்பாக இந்த தினத்தில நோயாளிகள் பல வகைகளிலே இன்னும் நம்மிடம் செப தேவைகளுக்காக தங்களுடைய பெயர்களையும் கருத்துக்களையும் கொடுத்தவர்கள், செவியுங்கள், செபத்தில் வையுங்கள். ஏனென்றால் more things are wrought by prayer than this world dreams of. உலகம் கணிக்க முடியாத, கனவில் காண முடியாத காரியங்களை ஜெபம் செய்யும். முழுந்தாலே இருப்போம், ஜெபிப்போம். Lord Jesus, you alone can satisfy the hunger in our lives. Fill me with grateful joy and eager longing for the true heavenly bread which gives health, strength and wholeness to body and soul. ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் வாழ்வின் பசியை நீர் மட்டுமே தணிக்க வல்லவர். உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வலிமை, முழுமை நலமளிக்கும் வானக உணவை, ஆசிக்கும் ஆவலையும் நன்றி கலந்த மகிழ்ச்சியையும் என்னில் நிரப்பும். பெற்ற பெருவாழ்வை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும், நீ எமக்கு அளித்த கொடைகளை பிறருடன் பகிர்ந்து கொள்ளவும், எம்முடைய நேரம், சிந்தனை இவைகளை பிறருடன் பகிர்ந்து கொள்ளவும். இருள் ஒளியட்டும். சாத்தானினுடைய தீவினைகள், சோதனைகள், பில்லி சூனியங்கள், வலைகள், தலைகள், கட்டுகள் அனைத்தையும் நீர் அவிழ்த்துவிடும். கட்டவிழ்த்து போக விடும் இயேசுவே, பாவ கட்டுகளை அவிழ்த்து விடும் இயேசுவே, கட்டவிழ்த்து போக விடும் இயேசுவே. ஏற்று வரமருடும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமென். ஆமென். இத்தனை ராகங்கள் இற்றுமிகு உன் படைப்பிலே, அர்ச்சனை பூவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். நன்றி. எழுந்திருப்போம், ஆசீர் பெறுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் தந்தையாகிய இறைவா, வானக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் மீட்பு பணியை தகுந்த முறையில் நிறைவேற்றுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க.